வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில ரஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரஸ்லிங் செய்திகளை தமிழ் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் எல்லாருக்குமே முஸ்தஃபா அலி அப்படிங்கிற மல்யுத்த வீரரை பற்றி தெரியும் நினைக்கிறேன். WWE பொறுத்த வரைக்கும் அவர் அதிகமாக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலை. அவர் ரொம்பவே திறமையான மல்யுத்த வீரர் தான். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு புஷ் கொடுத்தாலும் அவருக்கு ஏற்பட்ட இன்ஜுரிகள் மற்றும் ஒரு சில அரசியல் சூழ்ச்சிகள் நிறைய இருக்குது WWEல. ஏன்னா அவருக்கு கிடைக்க வேண்டிய WWE சாம்பியன்ஷிப் ரெசல்மனியாவில் கோஃபி கிங்ஸ்டனுக்கு கிடச்சிது. அவருக்கு கிடைக்க வேண்டிய மணி இன் த பேங்க் பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னருக்கு கிடச்சிது. அவருக்கு கிடைக்க வேண்டிய இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு கிடச்சிது. இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா மாற்றி மற்ற ரெஸ்லர்ஸே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹேக்கர் ஸ்டோரியிலேருந்து WWE கடைசியாக பண்ண ரிட்டர்புஷன் ஸ்டோரி வரைக்கும் எல்லாமே ஃப்ளாப்பாக போயிடுச்சு. அதனால் முஸ்தஃபா அலியை கண்டுக்கவே இல்லை WWEல இருக்கிற இடம் தெரியாமல் அழிஞ்சு போன முஸ்தஃபா அலி பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் தான் இருக்கிற நிலைமையை எப்படியாவது எல்லாருக்கும் நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணார். ஆனால் முடியலை. ஒரு கட்டத்தில் WWE பார்த்திங்கன்னா முஸ்தஃபா அலி ரொம்ப நாள் வந்து ரிலீஸ் கேட்டுட்டு இருக்கான், கான்ட்ராக்டை சைன் பண்ண மாட்டேங்கான். ஒரு சில பேர் ரிலீஸ் பண்ணுறோம்ல, இவனையும் சேர்த்து ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா TNA கம்பெனிக்கு போனார். இப்போ அவர் தாங்க ராஜா. ஒரு TNA டெலிவிஷன் சாம்பியன்ஷிப்பை வச்சுக்கிட்டு அவர் பண்ணுற கூத்து இருக்குதே, ஐயோ ரோமனோட ட்ரைபிள் சீஃபு. இந்த TNAக்கு நான் தான் ட்ரைபிள் சீஃபு, நான் தான் ஹெட் ஆஃப் த டேபிள், நான் தான் எல்லாமே, என்னை மீறி எதுவுமே நடக்காது, ஐ ஆம் த ஒன் சூப்பர் ஒன் அப்படிங்கிற மாதிரி தனக்குன்னு ஒரு ஃபேஷன், தனக்குன்னு ஒரு சாம்பியன்ஷிப், தனக்குன்னு ஒரு காஸ்டியூம் சொல்லிட்டு வேறு லெவலில் இருக்கிறாரு. WWEல இருக்கிற இந்த இடம் தெரியாமல் இருந்த முஸ்தஃபா அலி இப்போது TNAவுடைய டாப் ஒன் சூப்பர் ஸ்டாராக இருக்கார். TNAவில் இன்னும் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வின் பண்ணலை. ஆனால் WWE எத்தனை வருஷம் இருந்தோம், ஒத்த சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணலை. 205 மட்டும் ஒரு வின் பண்ணியிருக்கிறாரு. இப்போ 205 கிடையாது. ஸோ WWEல எந்த சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணது கிடையாது. ஆனால் TNA கம்பெனிக்கு போன உடனே ஒரு சாம்பியன்ஷிப்பை கொடுத்துருக்குறாங்க. விரைவில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பையும் வெல்வார்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். AEW பொறுத்த வரைக்கும் உமன் டிவிஷனில் டாப் ஒன்னாக இருக்கிறாங்க அப்படின்னா ஸ்டோனி ஸ்ட்ரம். அவங்க தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு AEW உமன் சாம்பியனாகவும் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் AEW உமன் டிவிஷனில் ஒரு நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறாங்க. ஆனால் நேற்று வந்த பொண்ணு மெர்கண்டைஸ் மோனே, அதாவது நம்ம சாஷா பேங்க்ஸு, அவங்களுடைய சேலரி என்னை விட 4 மடங்கு அதிகம். அதாவது மெர்கண்டைஸ் மோனைக்கு பார்த்தீங்கன்னா $3 மில்லியன் வந்து சேலரியாக கொடுக்குறாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் 1 மில்லியன் கூட கொடுக்கல. அந்த அளவுக்கு கம்மியாக தான் கொடுக்குறாங்க. மற்ற எல்லா உமன் டிவிஷனுங்க, அதாவது மென் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் தான் AEW வந்து நல்லா சேலரி கொடுக்குறாங்க. உமன் டிவிஷனில் யாருக்குமே கொடுக்கல. பட் ஆனால் சாஷா பேங்க்ஸ் வந்து WWEல சாதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒத்த காரணத்துக்காக இங்கே 3 மில்லியன் அளவுக்கு சேலரி கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்பவே கோவப்படுத்துகிற விஷயமா இருக்குது. மற்றும் பேக் ஸ்டேஜில் ஒர்க் பண்ணுற பல உமன் டிவிஷனுக்கு 1 மில்லியன் இல்லை, அதில் காவாசி கூட கிடையாது, 0.2 0.5 அந்தளவுக்கு தான் கொடுக்குறீங்க. ஆனால் மெர்கண்டைஸ் மோனைக்கு 3 மில்லியன் அப்படிங்கிறது ரொம்ப ஓவராக இருக்குது. ஸோ கரண்ட்லி நாங்கள் இவ்வளோ நாள் வந்து உமன் டிவிஷனில் இவ்வளோ டாப்பாக இருந்து கட்டி காத்து என்னெல்லாமோ பண்ணோம். என் பேஜ் கூட இருக்கிறாங்க AEWல, அவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சேலரி கிடையாது. பட் ஆனால் மெர்கண்டைஸ் மோனே வந்தோடனே எவ்வளோ சேலரி கொடுக்குறீங்களே அப்படிங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டுகளை பார்த்திங்கன்னா AEW உமன் ரெஸ்லர்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே தான் வராங்க. பட் ஆனால் இதுக்கெல்லாம் நம்ம டோனி கான் சொல்கிற ஒரே வார்த்தை, இருக்கிறேன்னா இல்லாட்டா சோழியை முடிச்சிடுவேன், பேசாமல் இருந்துக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு. ஏன்னா மெர்கண்டைஸ் மோனையை பொறுத்த வரைக்கும் அதர் ரெஸ்லிங் கம்பெனியில், அதுவும் குறிப்பாக WWEல பல சாதனைகளை பண்ணி, பல தடவை உமன் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி, டபுள் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி பல சாதனைகளை பண்ணிட்டு தானே இப்போதைக்கு AEW வந்துருக்குறாங்க. அதனால தான் AEW பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு முட்டு கொடுக்குறாங்க. நேற்றுக்கு வந்ததுக்காக இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணவனுங்களை தூக்கி எறியதுக்கு தயாராக இருக்கிறார் டோனி கான். பேக் மேக்கப்போடைய ஷோ நடந்தது, அதை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதுக்கு நம்ம ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வந்திருப்பார். அந்த இமேஜெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம், தேவைக்கு என்ன இடத்துல மட்டும் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் பேட் மேக்கப்பே நம்ம காப்பரேட் ஸ்க்ரைன் போட்டு விட்ருவார். பாவி மனசை அவருக்காக போட்டு விட்டான்ப்பா. சரி, நம்ம பேட் மேக்கப் பார்த்தீங்கன்னா அவருடைய ஷோக்கு ரோமன் ரெயின்ஸை கூட்டிகிட்டு வந்து நிறைய விஷயங்கள் கேட்டார். குறிப்பாக கோடி ரோட்ஸும் ராக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு நல்லாவே தெரியும், அது ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லாதீங்க, அது ஃபேன்ஸ் மேட்னு சொல்லுங்கள். ஏன்னா ராக் வந்து ஒரு ஹாலிவுட் சூப்பர் ஸ்டார், அவன் நிறைய படத்தில் நடிச்சிருக்கான், நானும் அவனும் கூட சேர்ந்து ஒரு படத்தில் நடிச்சிருக்கோம். அப்போது என்னுடைய அவன் ஃபேனாக கூட கோடி ரோட்ஸ் இருப்பான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ராக்கோட ஃபேன் தான் சொல்லணும், நீங்கள் என்னமோ அவனை ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டீங்க, அது சரியான முறையாக இல்லை.
எப்போவுமே கோடி ரோட்ஸ் வந்து ராக்குக்கு ஃபேனாக மட்டும் தான் இருக்க முடியும், ஃப்ரெண்டாவோ ஃபேமிலி மெம்பரோ இருக்க முடியாது, ஏன்னா அந்த தகுதியும் கிடையாது, அந்த அளவுக்கு ஒருத்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அப்போது ஜே உசோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. ஜே உசோ அவனை பற்றிலாம் பேசாதீங்கன்னு சொல்லும்போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஈட் 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 அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ரோமன் ரெய்ன்ஸ் பார்த்தீங்கன்னா நோ ஈட்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஈட்டுன்னு சொன்னோன்னா இவர் அந்த ஈட் மூமெண்ட்டை போட ஆரம்பிச்சிட்டாரா. என்ன பேட் மேக்கப்பு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு கை பிடிச்சிக்கிட்டு அதான் மேலேயும் கீழேயும் ஆட்டணும்னு சொல்லிட்டு டாக்டரை சொல்லிட்டு இருக்காங்க ட்ரைபிள் ஜீப்பு அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிட்டாரு. ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஒருவேளை கோடி ரோட்ஸ் சொன்ன விஷயங்கள் உண்மையாக நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு ரோமன் ரெய்ன்ஸ் அதுக்கு பேசவே இல்லை. குயிட் த கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரிலாம் குயிட் த கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது மேபி ராக்கு வந்து பார்த்திங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுற சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து ராக்குக்கெல்லாம் கையை கொடுத்து காதல் இதெல்லாம் ரகசியம் பேசிட்டுருப்பார். நீ என்னடா ட்விஸ்ட் வைக்க, ஒன் டீம்லேயே இருந்துட்டு உனக்கு ட்விஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ராக்கை பார்த்தீங்கன்னா வேணுக்குனே கோடி ரோட்ஸ் வந்து கூட்டிகிட்டு வந்தால் கூட வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா ராக்கை நம்ப முடியாது. ஏன்னா அந்த ஆள் பார்த்தீங்கன்னா நான் தான் நம்பர் 1, நான் தான் கெத்து அப்படிங்கிற லெவலில் இருக்கிறவர். அவர் ரோமன் ரெய்ன்ஸ் எனக்கு எக்னாலஜ் பண்ணு, எனக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. இவ்வளவும் சொல்லியும் அந்த மனுஷன் சும்மாவாக இருப்பான்? சும்மா இருக்க மாட்டோம்ல, ஏதாவது சேட்டையை காணிப்போம்ல. அந்த சேட்டை ஒரு வேளை இப்போ நடக்க போகிற ரஸ்ல்மேனியாவில் நடந்தாலும் நடக்கலாம். அப்படி நடந்துச்சுன்னா உண்மையிலேயே ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டாக தான் இருக்கும். கோடி ரோட்ஸ் வந்து சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெறுவார் அப்படிங்கிற மாதிரி பல சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக அதே நேரத்தில் ரோமன் ரெய்ன்ஸுடைய அடுத்த ஃபியூடுக்கான ஸ்டார்டிங்கும் இந்த வருஷம் ரசல்மேனியாவில் ஆரம்பிக்கும்னு சொல்கிறாங்க. மேபி ராக் வர்சஸ் ரோமன் ரெய்ன்ஸுக்கான நெக்ஸ்ட் இயர் ரசல்மேனியா மேட்சுக்கான ஸ்டோரின்னு இந்த வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. எது எப்படியோ இந்த வருஷம் ராக்கோட ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய லக்காயிடுச்சு. ஏன்னா தொடர்ந்து ராக் வந்துக்கிட்டு இருக்காரு, அவரையும் WWEல பார்த்துட்ருக்குறாங்க. என்ன வியூவர்ஷிப்பு தான் ஏறவே மாட்டேங்குது. ஆனால் லைவாக பார்க்குறாங்கள ஆடியன்ஸ் அவங்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான்ப்பா இருக்காங்க. இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன்லாம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா காலி சீட் தான் நடந்துச்சு. ராக் வரும்போது ஒரு காலி சீட் இருக்க மாட்டேங்குது. அண்ட் ஃபைனலி ரசல்மேனியா 2024 டிக்கெட் சேலிங் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துடுச்சான். அப்போ டிக்கெட்லாம் முடிஞ்சிட்டான்னு கேட்டிங்கன்னா சீட்டெல்லாம் இருக்க தான் செய்யுது. ரசல்மேனியாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஆடியன்ஸ் இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு தான் இருப்பானுங்க. ஆனால் டிக்கெட் சேலிங் அப்படிங்கிறது 4 பேர் கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்கும்ல, அதனால் ஆல்மோஸ்ட் 10 ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது வரைக்கும் ஒவ்வொரு நாளும் மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,60,000 டிக்கெட் விற்றுருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா 80,000 டிக்கெட் விற்றுருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மேபி இதோட டிக்கெட் பார்த்திங்கன்னா அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரசல்மேனியாவை பொறுத்த வரைக்கும் காம்போ டிக் அப்படிங்கிறதுனால Day 2, Day 1 மற்றும் NXT டெலிவர் இந்த 3 டிக்கெட்டையும் ஒன்றா எடுக்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா அதாவது 3த்தையும் ஒன்றா எடுத்தால் நமக்கு டிக்கெட் ப்ரைஸ் கம்மியாகும். அல்லது நாங்கள் தனித்தனியாக தான் எடுக்கிறோம் அப்படின்னா Day 1க்கு தனி பீஸு, Day 2க்கு தனி பீஸு. காம்போ டிக்கெட்டாக வைக்கிறதுனால WWE பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் தோராயமாக பார்த்திங்கன்னா அதாவது பக்கத்தில் இருந்து பார்க்குறதுக்கு சொல்கிறேன், பக்கத்துலேருந்து பார்க்குறதுக்கு ஒரு ஷோக்கு 2 லட்ச ரூபானா மொத்தத்துக்கும் சேர்த்து ஒரு 5 லட்ச ரூபா வாங்குறாங்க. 5 லட்ச ரூபாப்பா இருந்துச்சுன்னா நான் வீடு கட்டிடுவேன்.